சேகுதகுதிமி தோதி திமியன ஆடுமயிலோனை திருமலி வாழ பழமுதிர்ச்சோலை மழை விசை மேவு பெருமாளை. தைப்பூச விழா இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த வகையிலே இதே போன்றிருக்கக்கூடிய நல்ல விழாவை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வேந்தர் தொலைக்காட்சியோடு இணைந்து நல்ல முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதிலும் பட்டிமன்ற நடுவர் நகைச்சுவையாக சொல்லி நறுக்கென்று நல்ல சிந்தனை கருத்துக்களை எல்லாம் நமக்கு விதைக்க வல்லவர்கள். ஒரு மாதங்களுக்கு முன்பு மொரிஷியஸ் நாட்டிற்கு சென்றிருந்தோம். மொழியை இழந்து விட்டார்கள், ஆனால் அவர்களிடத்திலே பக்தி இருக்கின்றது. ஆங்கிலத்திலே அந்த மொழியிலே எழுதி வைத்து தேவாரத்தையும் திருப்புகளையும் அவ்வளவு அழகாக பாடுகின்றார்கள். அந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள் 75,000 பேர் என்றால் எல்லாரும் முருகப்பெருமானை போற்றி பரவுவதிலே சிறப்புடையவராக போற்றப்படுகின்றார்களா? அப்படி முருகப்பெருமானை எங்கு சென்று வழிபட்டால் சிறப்பு என்பதை போற்றுகின்ற வகையிலே குடும்பமா கோவிலா என்கின்ற ஒரு தலைப்பு, அழகான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. பேரூர் ஆதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களையும், சிரவையாதீனம் தமிழ்கடவுள் முருகன் வழிவந்த தண்டபாணி சுவாமிகள் வழிவந்த 4ஆம் பட்டத்து குருமகா சன்னிதானம் அவர்களையும் அவருடைய பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து அவர்களுடைய நல்லாசியோடு இந்த நிகழ்ச்சியை தொடரும். இது ஒரு அருமையான தலைப்பு. ஆன்மீக பண்புகளை அதிகம் வளர்ப்பது குடும்பமா கோவிலா என்பது ஒரு நல்ல தலைப்பு. இது வழக்கமாக நாங்கள் பேசக்கூடிய தலைப்புகளெல்லாம் பொழுதுபோக்குகிற அம்சங்கள் நிறைந்திருக்கும். இது சமுதாயத்தின் பழுது பார்க்கிற அம்சங்கள் நிறையாவா இதில் இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் இறை வழிபாட்டை சேர்த்து ஒரு பண்பாட்டையும் மனிதநேயத்தையும் கற்றுக் கொடுத்த புண்ணிய பூமி இது, இல்லைங்களா? அதனால தான் குடும்பமாக கோவிலான்னு இங்கே தலைப்பு கொடுத்துருக்குறோம். நான் தலைப்புக்குள்ளே போகலை, ஏன்னா குடும்பமேன்னு ஒரு 3 பேர் பேச வந்திருக்காங்க, தாய்மார்கள். கோவிலே என்று பேச வந்திருக்காங்க. ஆன்மீக பண்புகள்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை புனிதனாக்குகிற குணங்கள் எத்தனை உண்டோ அத்தனை குணங்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு அடையாள சொல் தான் ஆன்மீகம் என்பது. அதை அன்பு, கருணை, இரக்கம், மனிதநேயம் எல்லாவற்றையுமே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நன்னெறிகளையும் நல்லொழுக்க பண்பாடுகளையும் நாம் எங்கே அதிகமாக கற்றுக்கிறோம்? பாரதி பாடினா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவார்த்தை 2 தான், மகிழ்ந்து குலாவி. இப்படிலாம் வாழ்ந்திருக்கான் யார்? நம்ம முப்பாட்டன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி. ஒரு பாரம்பரிய பெருமை மிக்கது. அதனால்தான் இன்றைக்கி 2 அம்சத்தை எடுத்துருக்குறோம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று, குடும்பமே கோவிலாக இருக்கிற நாடு அப்படி ஒரு பார்வை. அதனால்தான் இந்த தலைப்பை ஒன்றோடு ஒன்றை இணைத்து நாங்கள் போட்டிருக்கோம். உலகம் முழுவதும் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகிற முருகப்பெருமானை வழிபடுகிற வணங்குகிற ஒரு அற்புதமான அந்த திருநாளை மையப்படுத்தி தான் இந்த பட்டிமன்றத்தை இன்றைக்கு ஒரு அருமையான மடாலயத்தின் வளாகத்தில் நாம் இருவரும் குருமகா சன்னிதானங்கள் முன்னிலையில் நடத்துறது ஒரு பெரிய சிறப்பு. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட நம்முடைய தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படித்து உருகிப்போன வரலாறு தான் நம்முடைய சைவ சமய இலக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய, பக்தி இலக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையே. இந்த மனதை சரிப்படுத்துகிற மார்க்கம் எதுன்னா, உலகத்திலேயே அந்த ஆன்மீக பண்புகளை வளர்க்கிற பக்தி மார்க்கம்தான் அந்த மனதை செம்மைப்படுத்தும். என்ன படித்தா என்ன சம்பளம் வரும், என்ன வேலை கிடைக்கும்னு சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, ஒவ்வொரு பிள்ளைக்கும் மனதை எப்படி பக்குவப்படுத்தி கொள்வது என்ற ஆன்மீக ஞானத்தை இன்றைக்கு இந்த உலகம் புறக்கணித்து விட்டதுனால தான் பல சிக்கல்கள் வருது. அதனால் உங்கள் அனுமதியோடு குருமகா சன்னிதானங்களுடைய பெருமையான ஆசீர்வாதத்தோடு இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். ஆன்மீக பண்புகளை அதிகமாக வளர்க்கிற இடம் குடும்பமா கோவிலா என்ற அணியிலே குடும்பம்தான் என்று தொடங்குகிறது. ஏன்னா அந்த குடும்பம் இல்லாமல் கோவில் இல்லை, கோவில் இல்லாமல் குடும்பங்கள் இல்லை, இல்லையா? பின்னி பிணைந்தது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், இடையில ஒரு ஆளை அடையாளம் வச்சுக்குவேன், ஒரே ஒரு முகத்தை அடையாளம் வச்சுக்குவேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்படி திரும்பி திரும்பி வந்து அந்த முகம் திருமுகம்
கருத்தை எப்படி உள்வாங்கிறாங்க, நகைச்சுவை எப்படி உள்வாங்கிறாங்க, எப்படி ரசிக்கிறாங்கன்றது அந்த முகத்தை வச்சு தான் எங்கள் மதிப்பீடு. என் கையில் எந்த குறிப்பும் இருக்காது, மனக்குறிப்பு தான். நீங்கள் ரசிக்க ரசிக்க அந்த உள்ளிருந்து அது ஊற்றெடுத்து சில கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைப்பதே உங்கள் முகம்தான். அதனால் சில முகங்களை நான் உத்து பார்ப்பேன். அப்படி தான் சில இடங்களில் ஏமாந்து போகிறதும் உண்டு. ஒரு 2000 பேர் இருந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஆளை தான் திரும்ப திரும்ப பார்ப்பான். அவர் ஆரவாரமாக சிரித்தான், ஆரவாரமாக கை தட்டலாம். எனக்கே இப்படி ஒரு ரசிகன் கிடைக்கலையே இது வரைக்கும் நினச்சி கடைசியாக விழாலாம் முடிஞ்சு போன பிற்பாடு அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு எனக்கு போட்ட சால்வையை அவருக்கு போட்டு இது மாதிரி ஒரு ரசித்த ரசிகனை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவுமா உனக்கு பிடிச்சிருந்தது என்ன, கியா போல்தாகன்னா. அப்போ தான் தெரிஞ்சது அவனுக்கு எனக்கும் கனெக்ஷனே கிடையாது. அவன் மொழி வேறு, என் மொழி வேறு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்களேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவன் இல்லாத இடமே கிடையாது. இது வடநாடா தமிழ்நாடான்னு சொல்கிற அளவுக்கு அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் சார். அந்த வடநாட்டு ஆளுங்க இன்னும் பட்டிமன்றத்துக்கு தான் வரல. ஆமாம், ஏன்னா அவங்கள அது கூட வந்துடுவான் போலகுது. ஆக்டிங் டிரைவராக எனக்கு சில பேர் வருவான், நார்த் இண்டியன், வேணான்னிடுவேன். 10 கூட்டத்துக்கு வந்தோம்னா 11ஆவது கூட்டம் நான் ஒரு அணியில் பேசுகிறேன்னுவான். ஆனால் ஒரு விஷயம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படுறான் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, மனிதன் எல்லாம் எனக்கு தெரியும் என்பதை விட எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இன்னும் அவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இறைவனுடைய படைப்பின் ரகசியத்தை யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நாம் தான் எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு பறவைக்குள்ளே என்ன ஞானத்தை வச்சுருக்கிறான், விலங்குகளுக்குள்ளே என்ன ஞானத்தை வச்சுருக்கிறான், அதெல்லாம் மனிதன் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது தெரிஞ்சுக்காதனால தான் இவனே விலங்காக மாறிடுறான். எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் எல்லாவற்றுக்கும் சிறப்பு உண்டு, எல்லாவற்றுக்கும் பெருமை உண்டு. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், யாருக்கும் எனக்கு திறமை இல்லையேன்னு நினைக்காதீங்க. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமையை கொடுத்துருக்குறான். அந்த திறமை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணணும். அதுதான் இறைவன் நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்குறான், எல்லா பெருமிதத்தையும் கொடுத்துருக்குறான். அதனால் நமக்கு கோவிலுக்கு நாம் போய் சாமி கும்பிட போகிறோம், இன்னாண்ட பக்கம் குடும்பத்தில் அம்மா அப்பாவை சாமியாக மதிக்கிறோம். அந்த வகையில் குடும்பம்தான் இன்றைக்கி நல்ல நல்ல பண்புகளை, குணங்களை கற்றுக் கொடுக்கிற இடம் என்று பேசுவதற்கு நம்ம ஆதிரா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை தொடங்க வருகிறார். பேரூர் ஆதீனம் மற்றும் சிரவை ஆதீனம் பெரியவர்களுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். எங்கள் மனதிலே மலை போன்று உயர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக பண்புகளை பெரிதும் வளர்ப்பது குடும்பமே என்று நான் பேசுகின்றேன். மிகப்பெரிய சான்று முருகபெருமானுடைய குடும்பத்திலிருந்தே எடுக்கலாம். பிரம்மருக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியவில்லை, முருகபெருமான் தண்டிக்கிறார். சிவபெருமான் சென்று கேட்கிறார், பிரம்மனுக்கே தண்டனை கொடுக்கிறாயே, பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் முருகா உனக்கு தெரியுமா என்று கேட்டவுடன் தன்னுடைய தந்தையை பக்கத்திலே அமர்த்தி தன் தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். பாருங்கள், சிவ தத்துவம் நமக்கு சொல்கிறது, நான் என்கிற ஆணவம் அழிகிற போது ஒருவன் ஞானம் பெறுகிறான் என்று இந்த கதை உணர்த்துகிறது. சிறியவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்கள் கிடைத்தால் கூட அதை பெரியவர்களும் கேட்டுக்கொள்ளலாம் என்கிற ஆகப்பெரிய தத்துவத்தை சிவபெருமானுடைய குடும்பமே நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், இதனால்தான் ஆன்மீக பண்புகளை பெரிதும் குடும்பம் வளர்க்கிறது என்று சொல்கிறேன். அதே நேரத்திலே குறைந்த ஆயுளோடு தான் மகன் பிறக்க போகிறான் என்று மிருகண்ட ரிஷிக்கும் தெரிகிறது. குறைந்த ஆயுளாக இருந்தாலும் நல்ல பண்புடைய மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிருகண்ட ரிஷியும் அவருடைய மனைவியும் நல்ல பக்தியையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்ததால் தான் மரணத்தின் தருவாயில் இருந்த மார்க்கண்டையருக்கு கூட மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தது என்று சொன்னால் அதிக பண்புகளை குடும்பங்கள் கற்றுத்தருகின்றது. கோயில் என்பது ஆன்மீகத்தினுடைய சாராம்சம் என்று சொன்னால் அந்த பொக்கிஷத்தை கற்றுத்தரக்கூடிய பாடசாலை தான் குடும்பம் என்று நான் சொல்கின்றேன். பெரிய புராணத்திலே பார்த்திருப்போம், திருநாவுக்கரசர் வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார். அறு சுவை உணவுகளை தயாரிக்கிறார்கள். இலை வேண்டுமே,
மூத்த மகனை அனுப்பி வைக்கிறார் அப்பூதியடிகளார். மகனுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். இன்றைய இளைய தலைமுறைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், சாதாரண வாழை இலையைத்தான் எடுத்து வர சொன்னார். அவன் மனதிலே மகிழ்கிறான். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கும் பெரிய வாழை மல்லலம் குருத்தை ஈரும் பொழுதினும் வாழரா ஒன்று அல்லலுச்சழுங்கி சோற அங்கையில் தீண்டிற்றன்றே. பாருங்கள், அந்த இலையை எடுத்து வர சொன்ன வாய்ப்பை கொடுத்ததற்கு தன் தாயையும் தந்தையையும் மெச்சி எண்ணுகிறான். அந்த இலையை கையில் எடுக்க போகிற போது உள்ளங்கையிலே பாம்பு தீண்டி விடுகிறது. ஒரு கையில் குருதி, இன்னொரு கையில் வாழை இலை. நாம இருந்தால் என்ன செய்வோம்? உயிருக்கு முதன்மை கொடுப்போம். நினைக்கிறார் பாருங்கள், விருந்துக்காக வீட்டிலே விருந்தினர் காத்திருக்கிற போது குருதியை விட விருந்தோம்பல் முக்கியம் என்று சொல்லி அந்த பண்போடு ஓடி சென்று இலையை கொடுக்கிறார் பாருங்கள். அந்த விருந்தோம்பல் பண்பினை கற்றுத்தருவது குடும்பம்தான். பலர் சொல்வார்கள், என்னதான் இருந்தாலும் முதலில் மரணம் வந்து விட்டதே என்று. அந்த படைப்பு எதை உணர்த்துகிறது தெரியுமா? கர்மத்தினால் உனக்கு தீவினைகள் வந்தால் கூட நீ செய்யும் தர்மம் உன்னை வாழ வைக்கும் என்று சொல்லி தருகிறது பாருங்கள். அதுதான் அவர் மீண்டும் உயிர் பெற்றெழுந்த செயல். ஆகப்பெரிய பண்புகளை குடும்பங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. வீட்டில் சாதம் வடித்தவுடன் கொஞ்சம் சாதத்தை எடுத்து வெளியே காகத்திற்கு வைப்பார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு உயிரினுடைய பசியை ஆற்றிய பிறகுதான் நம்முடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று இளம் பருவத்திலே சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். இது குடும்பத்தினால் தான் சாத்தியமாகிறது என்று சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடினுடைய பெருமை வீட்டிலிருந்து தானே கற்கிறோம். பாரதியார் சொல்லுவார், காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் அந்த காலனும் அஞ்சுமடா என்பார். வீட்டிலே என்ன தெரியுமா சொல்லி தருவார்கள்? குலதெய்வம் என்பது பெற்ற தாயையும் தந்தையையும் போல். குலதெய்வ வழிபாடை ஒருவன் தவறாமல் செய்வான் என்று சொன்னால் அவன் பெற்றோர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். பெற்றோர்களை ஒருவன் கைவிடுவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் சரித்திரம் படைக்க மாட்டான் என்று சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். இந்த பண்பை, இந்த ஒழுக்கத்தை இளம் பருவத்திலிருந்தே குடும்பங்கள் தான் அதிகம் சொல்லித் தருகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஒரு தைரியமான பேச்சு, நல்ல விளக்கமான பேச்சு. அவங்க அம்மா அப்பா இந்த பிள்ளையை நல்லாவே வளர்த்துருக்காங்க. மனிதநேயம், அன்பு, கருணை, இந்த பண்புகளெல்லாம் அம்மா அப்பா மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன்னு நாவுக்கரசருடைய வரலாற்றையும் அதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்பூதியடிகளாருடைய அந்த இல்லறத்தினுடைய விருந்தோம்பல் பண்பையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிறைய செய்திகளை அழகழகாக சொல்லியிருக்காங்க. மாற்று மருந்தாக, மனதுக்கு நல்ல விருந்தாக நல்ல செய்திகளை சொன்ன நம்முடைய ஆதிரா அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டை தெரிவிக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் நாராயணா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடணும். அவர் வாங்க ஐயா, ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் நாராயணன் கோவிந்தன். இன்னைக்கு தலைப்பு ஆன்மீக பண்பை அதிகம் வளர்ப்பது குடும்பமா கோயிலா அப்படின்னு தலைப்பு. நான் கோயில்னு பேச வந்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்ன? இறைவனிடம் இதயத்தை இழப்பதும் இறைவனை இதயத்தில் சுமப்பதும் தான் ஆன்மீகம். எந்த இடம் இதயத்தை கோயிலாக மாற்றுகிறதோ அந்த இடம்தான் ஆன்மீகத்தை வளர்க்கிற இடம் இல்லையா? பொதுவாகவே கோயில்கள் தான் தனக்குள் வருகிற எல்லாவற்றையும் ஆன்மீகப்படுத்துகிறது. யோசித்து பாருங்கள், கோயிலுக்குள் போகிற போது தண்ணீர் தீர்த்தமாகிறது, உணவு பிரசாதமாகிறது, பட்டினி விரதமாகிறது, பாடல் பாசுரமாகிறது, செயல் சேவையாகிறது. கோயிலுக்குள் போகிற போதுதான் இதயம் கோயிலாகிறது. அப்ப இதயத்தை கோயிலாக்குகிற ஆற்றலை பெற்ற ஆலயங்கள் தான் ஆன்மீகத்தை வளர்ப்பதில் ஆகச்சிறந்த பங்கு வகிக்கிறது. நீங்கள் வரலாற்றை சற்று ஆழ்ந்து கவனியுங்கள். இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என முடிவெடுத்த அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்து அவரை அருட்கவியாக்கியது திருவண்ணாமலை திருக்கோயில் இல்லையா? மூன்சென்னை துலுக்க நாச்சியார் ஆக்கியது திருவரங்க திருக்கோயில். கலெக்டர் ரோஸை ரோஸ் பாண்டியனாக மாற்றியது மதுரை திருக்கோயில். திண்ணப்பனை கண்ணப்பனாக மாற்றியது திருக்காலத்தி திருக்கோயில்.
அப்படி என்றால் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எந்த உணர்வோடு தனக்குள் வருகிறவர்களையும் ஆன்மீகவாதிகளாக, மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகிற வல்லமை கோயில்களுக்கு இருக்கிறது. அந்த கோயில்கள் தான் ஆன்மீகத்தை வளர்ப்பதில் ஆகச்சிறந்த பங்கு வகிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்பதற்காக ஒரு குடும்பம் பள்ளிக்கூடமாக ஆகிவிட முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்பதற்காக ஒரு குடும்பமே மருத்துவமனையாக ஆகிவிட முடியாது. ஒரு குடும்பத்தில் போஸ்ட் மாஸ்டர் இருக்காருங்கிறக்காக வீடு போஸ்ட் ஆஃபீஸ் ஆயிராது. ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காருங்கிறக்காக வீடு ரயில்வே ஸ்டேஷன் ஆயிராது. அப்படி என்றால் ஒரு ஆசிரியர் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாடம் கற்பதற்கு உதவி செய்யலாம். ஒரு மருத்துவர் வீட்டில் யாருக்காவது முடியலைன்னா அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு போஸ்ட் மாஸ்டர் உதவி செய்யலாம், ஸ்டேஷன் மாஸ்டர் உதவி செய்யலாம். வீட்டுக்கே ட்ரெயின் வராது, நாம தான் போய் ஏறணும். அப்ப கோயில்கள், அதாவது குடும்பம் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்யலாம். ஆனால் கோயில்கள் தான் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு ஆகச்சிறந்த இடம் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் இன்னும் யோசிச்சு பாருங்க, நம்முடைய அருள்நெறி தந்தை ஐயா அடிகளார் அவர்களும், குன்றக்குடி அடிகளார் அவர்களும், பெரியார் அவர்களும் ஒரு நாடகத்துக்கு போறாங்க. அந்த நாடகம் கோயில்களை பற்றிய நாடகம். நாடகம் நடக்குது. நாடகம் நடந்து முடிஞ்ச உடனே பெரியார் மேடையில் வந்து சொன்னாரா, வவ்வாள்கள் நிறைந்திருக்கிற கோயிலை பற்றியா இப்படி ஒரு நாடகம் போடணும்னு. அடுத்து அடிகளார் பேசுகிற போது சொன்னார், ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார், வவ்வாள்கள் நிறைந்த கோயில்களை பற்றியா நாடகம் போடணும்னு. ஐயா பெரியார் அவர்களே, உங்களை போன்று எல்லோரும் கோயிலுக்குள்ள போனா வவ்வாளெல்லாம் வெளியில போயிரும்னாராம். ஏன் தெரியுமா அவர் அப்படி சொன்னார்? அடிகளார் நம்பினார், பெரியாரை போன்ற நாத்திகர்கள் கூட கோயிலுக்குள் போனால் ஆத்திகர்களாக மாறி விடுவார்கள். காரணம், கோயில்கள் என்பவை சமுதாய மையங்கள் என்று அடிகளார் நம்பினார். இல்லையா? அடிகளார் மட்டும் அப்படி நம்பல. அடிகளார் அன்றைக்கு நம்பியதை போலவே அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாய் நம்பினாள். அவள்தான் கமலவதி. அந்த கமலவதி தாயார் குறிப்பிட்ட நேரத்தில் தனக்கு மகன் பிறந்தாள். அந்த மகன் காவிரியின் கரையெங்கும் சிவாலயங்களை கட்டுவான் என்று ஜோதிடர்கள் சொல்றாங்க. தன்னுடைய மகன் சிவாலயங்களை கட்ட வேண்டும் என்பதற்காக தனக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தையே தள்ளி வைத்தாள் கமலவதி தாயார். அவளுக்கு கோச்சங்கனன் மகனாக பிறந்தான். அப்ப கமலவதி தாய் நம்பினாள் கோயில் ஆன்மீகத்தை வளர்க்கும் என்று. நீங்கள் சரணடையவில்லை என்றால் காளையார் கோயில் கோபுரம் தகர்க்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னபோது கலை கோயிலை காப்பதற்காக மருது சகோதரர்கள் உயிரை கொடுக்க முன்வந்தார்கள். காரணம், மருது சகோதரர்கள் நம்பினார்கள் ஆலயங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கும் என்று. இல்லையா? அப்ப வரலாறு நெடுகிலும் தமிழர்கள் ஆலயங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கும் என்று நம்பி இருக்கிறார்கள். வரலாறு எழுதப்பட்ட காலத்திற்கு முன்பும் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நகரங்களில் சிவாலயம் இருக்கிறது, ஆனால் குமரிக்கண்டத்தில் ஒரு சிவாலயமே நகரம் போல இருந்தது என்று நமக்கு செய்திகள் இருக்கிறது என்று சொன்னால், தமிழர்கள் காலம் காலமாக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு ஆகச்சிறந்த இடம் ஆலயம் என்பதை நம்பி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆலயங்கள் மனிதர்களை ஆன்மீகப்படுத்துகிறது என்பதை தாண்டி மனிதர்களை கடவுளாக்கி இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகத்தின் மற்ற சமயங்களில் எல்லாம் இறைவன் மேலே இருந்து கீழே வந்தான். ஆனால் இந்த தமிழ் சமயங்களில் மட்டும்தான் ஈசனை வழிபட்ட அடியவர்கள் 63 நாயன்மார்களாய் கோயிலுக்குள் கடவுளாக இருக்கிறார்கள். பெருமாளை வழிபட்டவர்கள் 12 ஆழ்வார்களாக மாறி கோயிலுக்குள் இருக்கிறார்கள். ஏன்? இந்த தமிழ் சமயம் தான் சொல்கிறது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறது. அப்படி என்றால் மனிதர்களை ஆன்மீகவாதிகளாக மட்டுமல்ல, ஆண்டவனாக்கியும் அழகு பார்த்தது ஆலயங்கள் என்று சொன்னால், ஆன்மீகத்தை வளர்ப்பதில் ஆகச்சிறந்த பங்கு ஆலயங்களுக்கு தான் இருக்கிறது. ஆன்மீகத்தை வளர்ப்பது, ஆன்மீக பண்பை அதிகம் சொல்லிக் கொடுப்பது, ஆன்மீகத்திற்கு மட்டுமான இடமாக இருப்பது, சமூக மையங்களாக இருப்பது கோயில்களே என்று சொல்லி நன்றி வணக்கம். உள்ளத்தை புனிதமாக்குகிற இடம் கோவிலாகத்தான் இருக்கும்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிற தம்பி நாராயண கோவிந்தனுக்கு வாழ்த்துக்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் செல்வி காவ்யா சரவணன் அவர்களுக்கு. வாங்கம்மா. ஐயா, இன்னைக்கு ஆன்மீக பண்புகளை அதிகம் வளர்ப்பது குடும்பமா கோயிலா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் அனைவருக்குமே உபதேசம் செய்தவர். ஆனால் முருகப்பெருமானுக்கே உபதேசம் செய்கின்ற வாய்ப்பு ஔவை பிராட்டிக்கு கிடைக்குது. அப்படின்னா இன்னைக்கு முருகப்பெருமானே குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை உலகிற்கு உரைக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, இன்னைக்கு ஔவை பாட்டி சொல்லுகிறார், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த ஆன்மீகம் என்பதற்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்றது கோயிலும் மந்திரங்களும் தான். அதை தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் ஒருவர் கட்டாயம் கற்றுக்கொண்டால்தான் இந்த ஆன்மீக பண்பு வளரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஐயா, இன்னைக்கு நம்ம
கோயில்களிலேயே மிகப்பெரிய கோயிலாக கருதுகிறது தஞ்சை பெரிய கோயில் தான். தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் தன்னுடைய மக்கள் எல்லாருக்கும் 42 பசுமாடுகளை கொடுத்து இந்த மாடுகளை மேய்த்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தில் நீங்கள் இந்த திருக்கோயிலில் விளக்கு போடணும்னு சொல்கிறார். திடீர்னு அவர் வந்து அந்த கோயிலை பார்க்கும் பொழுது எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறது, சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரியலை. ராஜராஜ சோழனுக்கு சரியான கோபம். யாரோட விளக்கு இது? ஏன் யாரும் இதை எரிக்காம இருக்காங்க? நெய் ஊத்தலையா, திரி போடலையா, தீபம் போடலையான்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த விளக்கு யாருக்கு சொந்தமானதோ அவருடைய வீட்டுக்கு வண்டியை விடுன்னு சொல்றாங்க. ராஜராஜ சோழன் போறாரு. அந்த வீட்டு கதவை தட்டும் பொழுது அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் வருகிறாள். வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யான்னு சொல்லி ராஜராஜ சோழன் காலில் விழுந்து கண்ணீர் சிந்துறான். எதுக்குமா நீ பழுகிற? உன்னுடைய கணவன் எங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய கணவன் காவிரி ஆற்றில் அடித்த வெள்ளத்தில் அவரோடு சேர்த்து நீங்கள் கொடுத்த 42 பசுமாடுகளும் அந்த ஆத்தோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜராஜ சோழன் கேட்குறான், உன்னோட கணவன் இறந்து 1 மாதம் ஆச்சுன்னு சொல்கிற, ஆனால் 7 நாளாக தான் இந்த கோயிலில் விளக்கு எரியலை, என்ன பண்ணுன நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஐயா என்னுடைய கணவர் கோயிலுக்கு கொடுத்த வாக்கை நம்ம என்னைக்குமே காப்பாற்றணும், இந்த ஆன்மீக நெறியை நம்ம தவறிடக்கூடாதுன்னு என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காருங்கய்யா. அதனால நான் என்னுடைய தாய்ப்பாலை விற்று அந்த தாய்ப்பால் விற்ற காசுல இருந்து 3 ஆளாக்கு நெய் வாங்கி 3 வாரமா தீபம் போட்டேன். இப்ப என்னுடைய தாய்ப்பாலும் வத்தி போச்சு, என் மனசுல தெம்பும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவருடைய காலில் விழுந்து கதறும் பொழுது ராஜராஜ சோழன் அவரை எழுப்பி, அம்மா இப்படிப்பட்ட ஒரு பெண் என்னுடைய நாட்டில் வாழ்கிறாள் அப்படிங்கிறது, இந்த நாட்டுக்கு நான் மன்னனா இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த உலகம் ராஜராஜ சோழனின் பெயரை எப்படி கொண்டாடுகிறதோ அதே போல் வரகுணல் என்ற உன்னுடைய பெயரையும் கொண்டாடும் என்று சொல்லி ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் வரகுணலுக்கும் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அப்படின்னா இந்த குடும்பங்கள் ஆன்மீக பண்புகளையும் அறநெறிகளையும் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா ஐயா? இன்னைக்கு கோயில் வழிபாடு என்ற அனைத்தையும் தாண்டி உண்மையான ஆன்மீகம் என்பது ஒருவரினுடைய பசிப்பிணியை போக்குவதில் இருக்கிறது. இன்னைக்கு பசிச்ச உயிருக்கு சோறு போடுறது அப்படிங்கிறது தான் உயரிய ஒரு கொள்கையாகவே இருக்கிறது. இன்னைக்கு குழந்தைகளினுடைய பிறந்த நாள் தொட்டு ஒவ்வொரு முக்கியமான நாட்களுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளையே கூட்டிட்டு போய் அங்கு பசியால் வாடுகிறவர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், பசியோடு இருக்கின்ற வயிற்றுக்கு நாம் உணவு கொடுக்கிறது அந்த தெய்வத்துக்கே பிரசாதம் கொடுப்பதற்கு சமம் என்பதை இன்று குடும்பங்கள் போதித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா ஐயா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய துறவியாக இருந்தாலும் சரி, தன்னிடம் இருக்கின்ற அத்தனை சொத்து பத்து எல்லாத்தையும் துறந்தவர்களாலும் துறக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் தாய்ப்பாசம். ஏன்னா கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது எல்லா இடத்துலையும் நம்ம இருக்க முடியாது. ஆனால் நம்ம படைக்கிற மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக ஒருத்தங்க வேணும்னு சொல்லி படைத்தவர்கள் தான் தாய். அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களால் எல்லா பற்றிலிருந்தும் விடுபட முடிகிறது. அந்த தாய்ப்பாசம் அப்படிங்கிற அந்த ஒரு பற்றிலிருந்து மட்டும் விடுபட முடியவில்லை என்றால் அந்த தாய் ஒரு குழந்தைக்கு சின்ன வயதிலிருந்தே பக்தியையும் ஆன்மீக பண்புகளையும் அறநெறி கருத்துக்களையும் அறம் சார்ந்த வாழ்க்கையையும் மனிதகுலம் மேம்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுதான் இன்று குடும்பங்கள் இந்த உலகத்தையே கோவிலாக மாற்றி கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் சொல்லித்தரும் அறநெறி கருத்துக்களையும் அறம் சார்ந்த விடயங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். குடும்பங்கள் போதிக்கும் ஆன்மீக பண்புகளை நாமும் பெற்று வாழ்வோம் என்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காவ்யா சரவணன் அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு ஆன்மீக பக்தி நெறி கருத்துக்கள் தவழ்கிறதுன்னு பேசினார். வாழ்த்துக்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் தன் அணியை தூக்கி நிறுத்த வேண்டிய சிறப்பும் நம்முடைய அன்பு தம்பி சிவசதீஷுக்கு உண்டு. வாங்க. கொங்கு நாட்டினுடைய 2 கண்களாக திகழக்கூடிய பேரூராதீனம் சிரவையாதீனம் குருமகா சன்னிதானங்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி, ஆன்மீக பண்புகளை அதிகம் வளர்ப்பது கோயிலா குடும்பமா என்கின்ற தலைப்பு. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம வெளியே என்ன பார்க்குறோம்? பிச்சைக்காரர்களை பார்க்குறோம். பிச்சைக்காரர்கள் நம்ம கொச்சையை நினைச்சிடக்கூடாது, நம்மளும் பிச்சைக்காரர்கள் தான். ஆன்மீக பண்பில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? திருப்தி அப்படிங்கிற ஒன்று. அந்த திருப்தியை திருக்கோயிலுடைய வாசலே சொல்லி கொடுக்கும். அங்கே பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காங்க,
ஆண்டவன் அவங்களுக்குள்ள ஒருத்தராக உட்காந்து நம்மளை பிச்சை எடுக்க விடாம உள்ள போய் அவங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு விட்டான். பார்த்தீங்களா, இந்த திருப்தி போதும்டான்னு ஒரு சந்தோஷப்படணும். அது கோயில்கள் சொல்லி கொடுக்குது. உண்மையிலே நான் அப்படிங்கிற எண்ணத்தை போகணும்னு சொல்லி கொடுக்குறது கோயில், இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறது குடும்பம். எப்படி தெரியுங்களா, சின்ன குழந்தை வளருதுன்னு வச்சுக்கங்களேன், முதல்ல குதிரை பேசும், ரெண்டாவது மழலை பேசும். ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா பாப்பாக்கு அப்படின்னு கேட்கும். அம்மா சொல்லுவாங்க பாப்பாக்குன்னு கேட்கக்கூடாது, எனக்குன்னு கேளு. அப்பவும் அதுக்கு புரியாது. நானுக்கு அப்படின்னு எனக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லி சுயநலத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் வீடு. ஆனால் கோயில் என்பது உள்ள வரும்போதே பலிபீடம்னு ஒன்று இருக்கும். இதற்காக உள்ள வந்த உடனே எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய தலைவராக யாராக இருந்தாலும் ஆண்டவன் முன்பு வருகிற போது நீ ஒரு அடியவன், ஆணவம் கண்மம் மாயை அனைத்தையும் அந்த இடத்துல பலியிட்டு விடுன்னு பலியிட்டுறணும். அதுக்காகத்தான் அங்கே பலிபீடத்தை வச்சாங்களே தவிர வேற எதுக்கு வைக்கல. கோயில்களுக்குள்ள ஒவ்வொன்றும் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வீட்டில் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் தப்பு தப்பாக தான் சொல்லி கொடுப்பாங்க. வீட்டில் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுவாங்க. கோயில்கள் என்பது சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள். வீட்டுக்குள்ளே இருந்தால் சாதம், கோயிலுக்கு போனால் பிரசாதம். அங்கே போனால் நமக்கு வேண்டாதவங்க ஒருத்தர் கோயிலுக்கு சாதம் கொண்டு வந்திருக்காங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. வேற்றுமையை ஒழித்து ஒற்றுமையை தரக்கூடியது திருக்கோயில்கள். கோயிலுக்குள்ள நடக்கிற எல்லாமே ஆன்மீக பண்பை வளர்க்கிறதா இருக்கும். கோயிலுக்குள்ள மணி அடிப்பாங்க, காதுக்கு பயிற்சி, ஆண்டவனையே காது தியானிக்க வேண்டும் என்பதற்காக. பிரசாதம் கொடுப்பாங்க, நாக்கு வேற எந்த சுவைக்கும் போகக்கூடாது என்பதற்காக. மூக்குக்காக சாம்பிராணி போக, மூக்கில் அந்த சுவாசம் கூட வேற எதுக்கும் போயிடக்கூடாது என்பதற்காக. நம்முடைய மெய் வாய் கண் மூக்கு செவி அனைத்தையும் ஆண்டவனுக்குள்ளே அடக்கி ஒடுக்குவது திருக்கோயில் நடக்கூடிய அத்தனையும். அதை விட்டுட்டு நம்ம கோயில்கள் தான் இருக்கே தவிர குடும்பங்கள் ஒருபோதும் இல்லை. குடும்பங்களாக இருந்தால் பரவாயில்ல. அவங்க பேசும்போது சொன்னாங்க பாருங்க, அப்பூதியார் புராணத்தை சொன்னாங்க, நல்லா சொன்னீங்க. அப்பூதியார் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பார். எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு. ஒரு படிக்குன்னா திருநாவுக்கரசு, மைக்கு இருந்துச்சா மைக்கு திருநாவுக்கரசு, எது இருந்தால் அத்தனைக்கு திருநாவுக்கரசு தான் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி வைக்கிறாங்களா? ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணும்னா தாத்தாவுடைய பேரைத்தான் பேரா வைக்கணும். பெயரை உடையவன் தான் பெயரன். இப்போ தாத்தா பேரை வைக்கலனாலும் பரவாயில்ல, தாத்தா வாயில வர்ற மாதிரியும் கூட பேர் வைக்கிறது இல்லை. உண்மைங்க. என்ன பண்றாங்க, ஜாதகம் பார்த்து எண் கணிதம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் ஒரு பேர் வைக்கிறாங்க, வாயிலே வர மாட்டேங்குது. எங்கள் ஊரில் ஒரு பையனுக்கு பேர் வச்சிருக்காங்க கூகுளேஷ். எதுக்கு இப்படி வச்சிங்கன்னா கூகுளில் பார்த்து வச்சோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் கோயில்கள் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் சரி நிகர் சமானம் என்று அனைத்தையும் தரக்கூடியது கோயில்கள். ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போகிறீங்க, ஆன்மீக பண்புகள் எப்படி வளர்க்குன்னு சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சுற்றி வர்றீங்க, சுற்றி வருகிற போது நடைப்பயிற்சி, அங்கே விழுந்து கும்பிடுறீங்க, தோப்பு கரணம் போடுறீங்க, உடற்பயிற்சி, உட்கார்ந்து தியானம் பண்ணுறீங்க, தியான பயிற்சி. அங்கே ஓதுவார் பாடிக்கிட்டு இருக்கார், முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருபரன் என ஓதும் அப்படின்னு ஓதுவார் பாடிக்கிட்டு இருக்காரு. கேட்டிங்களா? காதுக்கு இன்பம். நீங்கள் சொன்னீங்களா? அந்த பாட்டை சரியா சொன்னீங்கன்னா மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சி, தியான பயிற்சி, ஞான பயிற்சி எல்லாமே கிடைக்கக்கூடியது திருக்கோயில்கள் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்படி ஆன்மீகத்தில் ரொம்ப திளைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம மடத்தில் தான் நான் படித்தேன், பொண்ணே கொடுக்கல. அப்படி இருக்கிற போது இரு குருமகா சன்னிதானங்களும் தலைமை ஏற்று என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இந்த கௌமாரமலத்தினுடைய சன்னிதானங்கள் என்னை தேர்நிலவுக்கே அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால், சென்று திருப்புகளுடன் நீ தேர்ந்தது கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, இல்லறம் நல்லறத்திற்கானது, அது சமயங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கோயில்களும் திருமணங்களும் தான் சொல்லிக் கொடுக்குது. அதை விட்டுட்டு இவங்க சொல்றதை ஏற்றுக்க முடியாது. சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை பார்க்கறதுக்கு நாவுக்கரசர் வர்றாரு. நாவுக்கரசர் வரும்போது சாமி கை இப்படி இருந்துச்சான். ஏன் இப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, எப்பப்பா வந்த என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்கை குறிப்பேன்னு சொல்லி அவரு கேட்டாரா. அடியேன் வந்தவாறே வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நாவுக்கரசர் சொன்னாராம். அப்படி யான் தான் எனது என்கின்ற உடைமைகள் எல்லாம் விட்டு ஆண்டவன் தான் அனைத்துக்கும் கர்த்தா என்கின்ற தன்மையை தந்து நம்மை கொடியவர்களாக இருந்தாலும் அடியவர்களாக மாற்றி ஆண்டவன் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது திருக்கோயில்கள் தான். வீடுகளிலே இடையூறுகளுக்கு இடம் அதிகமாக இருக்குது. ஒரு பூஜை பண்ணலாம் நினச்சி வச்சுக்கோங்களேன், காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பூஜை பண்ணலாம் நினச்சி சிவபுராணம் பாடலாம் அப்படின்னு சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க கரெக்டாக ஃபோன் வரும். இருங்க நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்சுருவாங்க. நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதுமென் நெஞ்சில் ஃபோன் வரும், மறுபடியும் வச்சுருவோம். இமைப்பொழுதுமென் நெஞ்சில் நீங்காதான் 95 வரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 80 ஃபோன் வந்துடும். கடைசியில் கடவுளே கன்ஃபியூஸ் ஆகி கேட்பார், இவ்வளவு நேரம் நீ ஃபோன் பண்ணியா இல்லை பூஜை பண்ணியான்னு கேட்பார். ஆனால் திருக்கோயிலுக்குள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனம், உடல், பொருள், ஆவி அனைத்தும் ஆண்டவனிடத்திலேயே இருக்கும். நீங்கள் வந்து ஓதுவார்கள் மாதிரி பாடணும்னு கிடையாது, கேளுங்கள். கேட்க முடியவில்லையா, ஆண்டவனை திட்டுங்கள். திட்டினாலே வாழ வைப்பான் நம்முடைய தமிழ் கடவுள். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். அப்படி யாராவது திட்டிருக்காங்களா?
அருணகிரிநாதர் திட்டியிருக்காரு. எப்படி? செம்மான் மகளை திருடும் திருடன்னு திட்டியிருக்காரு. நாமும் செந்தமிழால் திட்டினால் ஆண்டவன் நம்மை வாழ வைப்பான். நம்மை பக்குவப்படுத்தி நம்மை பண்படுத்தக்கூடிய இடங்கள் திருக்கோயில்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வைதாரையும் வாழ வைப்பான் ஆண்டவன் என்று ஒரு அருமையான செய்தியை உள்ளீடாக வைத்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்கார். கவிதாயினி திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் குடும்பமே என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக வர்றார். அங்கே பார்க்கிறேன், இங்கே பெண்கள் அணி ரொம்ப அருமையாக பேசிச்சுங்க. எப்போவே பெண்கள் அணி சரியாக தானே பேசுவாங்கம்மா. வீட்டிலேயே நம்ம பேசுகிறது சரியாக இருக்கும், வெளியிலேயே நம்ம பேசுகிறது சரியாக இருக்கும். இந்த மூவர் அணியும் இதில் சதீஷ் கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆயிடுச்சாப்பா? அதான் கன்னத்தில் கை வச்சிட்டு இருக்கார் போல இருக்கு. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்? குடும்பம்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, குடும்பம் ஒன்றும் கிடையாதுன்னா நீங்கள் குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள் தானே, குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள் தானே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார்களே. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கியாங்கியான்னு இத்துணுண்டு குட்டி குழந்தையா பிறந்திருப்பீங்க. உங்கள் அம்மா எடுத்து மடியில் வச்சு நீங்கள் பசிக்கிற நேரமெல்லாம் பாலமுது ஊட்டி உங்களை வளர்த்ததற்கு நீங்கள் காட்டுகிற நன்றி இதுதானா சதீஷ் அவர்களே? குடும்பத்தில் இருந்தால் அது சரிப்படாது, கோவில் தான் ஆன்மீகத்திற்கு நல்லது என்று சொல்லுகிறீர்களே. நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டும் என்ற சிந்தனையை நீங்கள் பிறந்த பிறகு அல்ல சதீஷ் அவர்களே, நீங்கள் பிறந்த பிறகு அல்ல, நீங்கள் வயிற்றில் கருவாக உருவாகி கொண்டிருக்கிற போதே ஒரு தாய் என் பிள்ளை நன்றாக பிறக்க வேண்டும், நன்கு பேச வேண்டும், நன்றாக பிறந்து நன்றாக பேசினால் ஆத்தா உன் கோயிலில் நான் பொங்கல் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே என்னங்க? சும்மா அப்படியே அடிச்சுட்டு போயிடுறது அப்படியே. இதுல 2 பேருக்கு கண்ணாடி வேற. எவ்வளவு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பை என்ன சொல்றாங்கன்னா, தேசிய அளவில் குடும்பம் என்பது இரு இதயங்களின் இணைப்பு மட்டுமல்ல, அது உறவுகளின் கூட்டம் என்று சொல்லுகிறது. உறவுகளின் கூட்டங்க. நம்ம யாரும் வேண்டாட்டு நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன? குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ள நாங்க கோயிலை பத்தி சொல்றது இல்லையா? சொல்றமே. காலையில உங்களை எழுப்புற போதே சுப்பிரபாதம் பாடி உங்களை எழுப்பி 4 தடவை சுப்பிரபாதம் பாடினாதான் நீங்கள் கண்ணை விழிப்பீங்க. எழுப்பி விட்டு முகத்தை கழுவுப்பா, கண்ணை நல்லா தேய்ச்சி கழுவுப்பா, குளிப்பா, போ அங்கே சாமி படம் இருக்கு பாரு, உங்கள் ஆத்தா இறந்து போன ஆத்தாவை சாமியாக வச்சிருக்கோம் பாரு என்று இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுப்பது நாங்கள் தாங்க. உயிர் கொடுக்குறோம்ல. உங்களுக்கு பழைய செய்திகளை சொல்லித் தருவது ஆன்மீகம் தானங்க சொல்லித் தருது. உங்கள் தாத்தா ஃபோட்டோவோ பாட்டி ஃபோட்டோவோ இருக்கிற போது அம்மா என்ன சொல்லுவானா, டே இந்த பக்கம் நடக்கிற போது செருப்பு போட்டு நடந்துடாதடா, தாத்தா ஃபோட்டோ இருக்குடாங்க, இங்கே பாட்டி ஃபோட்டோ இருக்குடா, டே எங்கள் அப்பத்தா ஃபோட்டோடா இது என்று சொல்லுகிற போது அந்த வீடு கோயிலாகவில்லையாங்க? வீடு கோயிலாகவில்லையாங்க? நீங்கள் என்ன பேசுறீங்க? இந்த ஆன்மீகத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கொடுத்திருக்காங்க. பெண்கள் கொடுத்திருக்காங்க. உன் மகன் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பிறந்தால் அவன் மிகப்பெரிய பக்தனாவான் என்று சொன்னதை கேட்டவுடன் தன்னுடைய வலியை பொறுத்து கொண்டு இன்னும் கொஞ்ச நாளை கழித்து பிறக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நாளை கழித்து பிறக்கட்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை தலைகீழாக பெற்றெடுத்த ஒரு தாய் இருக்கிறாள் பாருங்க. கோச்சங்கனாருடைய அந்த மனைவி இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே தலைகீழா பிடிச்சதுனால அந்த குழந்தை கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, என் மகன் கோச்செங்கனோ என்று அந்த தாய் கேட்கிறாளுங்க. கோவில் அம்மா தாங்க. அம்மாவை தவிர கோவில் வேறு ஏது இருக்குங்க? என்ன இருக்குங்க? நாம் யாரை வேண்டுமானாலும் மறந்து விடலாம், தாயை மறக்க முடியுமா? அவளின் அன்பை மறக்க முடியுமா? ஐயா, இங்கே இருக்கிறவங்க தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பூராவும் தாயின் மீதான பற்று இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. குடும்பங்கிற அமைப்பு உடஞ்சிருச்சுன்னு வைங்க, எல்லாருமே சிதறுகாய்களாக போய்விடுவோம். இப்போ இந்த அண்ணன் உட்கார்ந்துருக்காரு,
அவரை நான் அண்ணான்னு கூப்பிடுறேன். அவர் நிஜமா எனக்கு அண்ணன் கிடையாது, ஆனால் நான் அவரை அண்ணான்னு அழைக்கிறேன். இந்த தம்பிகளை நான் பார்க்கிறேன், இளம் வயதில் பேச வந்த தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் என் தம்பியாக என் கண்களுக்கு தெரிகிறார்கள். இந்த உணர்வை தான் ஆன்மீகம் கொடுக்கிறது, இந்த உணர்வை தான் ஆன்மீகம் கொடுக்கிறது. அதை தான் நான் சொல்றேன். நம்முடைய சிரவை ஆதீனம் அவர்களுக்கும் பேரூர் ஆதீனம் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோயிலில் இறைவன் உரைகின்ற இடத்திற்கு சந்நிதானம் என்று பெயர். அந்த சொல்லை இறைவன் உரைகின்ற இடத்திற்கு பிறகு இன்னொரு இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், மடாதிபதியாக இருக்கிற ஆதீன கர்த்தர்களை சந்நிதானம் என்று சொல்லுகிற மரபு நம் மண்ணிலே இருக்கின்றது. தைப்பூசத்திலே ஒரு அரிய நிகழ்வை இந்த மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேரூர் ஆதீனம் மற்றும் சிரவை ஆதீனத்தினுடைய குருமணிகளின் திருப்பாதங்களை வணங்குகிறேன். 276 பாடல் பெற்ற தலங்களும் 108 திவ்ய தேசங்களும் 51 சக்தி பீடங்களும் 5 பஞ்சபூத தலங்களும் 6 அறுபடை வீடுகளும் 8 வீரட்டான தலங்களும் 9 நவக்கிரக கோயில்களும் நிறைந்திருக்கிற புண்ணிய தேசம் இந்த பாரத தேசம். பாரத நாட்டிலே அதிகமான கோயில்கள் நிறைந்த இடமாக தமிழ்நாடு விளங்கியிருக்கிறது என்பது தமிழ்நாட்டிற்கான பெருமை. அப்படி கோயில் நிறைந்த மண்ணிலே கோயிலுக்கு எதிராக பேச ஒரு 3 பேர் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, எங்கள் அம்மா கடைசியாக வந்து பேசிட்டு போனாங்களே, உமா அம்மா, அடடா நீங்கள் குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறீர்கள், இப்போ நாங்கள் என்ன முதுமலை காட்டிலே போய் பிறக்க முடியும்? ஏம்மா நாங்கள் குடும்பத்தில் தான்மா பிறக்க முடியும், இல்லைன்னு சொல்லலையே. இந்த கருத்த உடம்பையும் இந்த விரல்களையும் இந்த நகங்களையும் இந்த சதையையும் நீங்கள் சொல்லுகிற குடும்பத்தின் தாயும் தந்தையும் சேர்த்து தருகிறார்கள். ஆனால் இந்த ஆன்மா இங்குதான் பிறக்க வேண்டும் என்பதை கோயிலில் உரைகின்ற ஆண்டவன் தான் முடிவு செய்கிறான் என்பதுதான் சத்தியமான உண்மை. யார் பொங்கல் வைக்கிறார்கள்? குடும்பம் தானே பொங்கல் வைக்கிறது. குழந்தைகள் பிறக்க வேண்டும், நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அவனையே பொங்க வைக்கிறது அதே குடும்பம் தான். நான் நியாயமான சில கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இப்போ இங்கே இவ்வளோ பிள்ளைங்க இருக்கு, நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டால், ஒரு குழந்தை எழுந்து நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லும், ஒரு குழந்தை எழுந்து நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும், ஒரு குழந்தை நான் யூடியூபர் ஆகணும்னு சொல்லும், ஒரு குழந்தை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு சொல்லும். இதெல்லாம் சொன்னால் அந்த குடும்பம் வரவேற்கும். ஏதாவது ஒரு குழந்தை நான் ஆதிசங்கரை போல் வீட்டை துறந்து வெளியே போகிறேன்னு சொன்னால் காது மேலே 2 போடும் இந்த குடும்பம். உண்மையா இல்லையா? நான் விவேகானந்தரை போல ஒரு வீரத்துறவியாக போகிறேன் என்று ஒரு குழந்தை எழுந்தால் ஒருபோதும் உங்கள் குடும்பத்தின் கதவு அவனுக்காக திறப்பதில்லை. ஜேஇக்கும் நீட்டுக்கும் அனுப்ப தயாராக உங்கள் குடும்பங்கள் இருக்கிறதே தவிர தேவார பாடல்களை கற்றுக்கொள்வதற்காக அனுப்புவதற்கு உங்கள் குடும்பங்கள் தயாராக இல்லை. அப்புறம் ஒன்று சொன்னாங்க பாருங்க, குடும்பம் சொந்தமாக சேர்ந்து ஒன்றாங்க. ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க எப்படின்னு எனக்கு தெரியாத. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா, இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகலாம் நான் பண்ணி வைக்க போகிறீங்களா, இதில் மேட்ரிமோனி நடத்த போகிறீங்களா? கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறந்துச்சா, குழந்தை பிறந்துச்சுன்னா ஆம்பளை புள்ள பிறக்கலையா, ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா கருப்பாயா பிறந்திருக்குது, மலர்ந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கு சேர்த்துட்டியா? இவ்வளோதான் சார் குடும்பத்தின் சொந்தம். ஆனால் கோயில்கள் எதை கொடுக்கிறது தெரியுமா? ஊரிலே திருவிழா நடக்கிற போது, தேர் ஓடுகிற போது பக்கத்திலே வடம் பிடிக்கிறவன் எந்த ஜாதி என்று கூட தெரியாமல் வடம் பிடித்து போகிற பெரிய பண்பாட்டை கோயிலின் திருவிழாக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் கொடை. மாலை போட்டு இருமுடி போட்டுக்கிட்டு பூஜை ரூமில் இருக்கிற ஐயப்பனுக்காக கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு பூஜை அறையில் இருக்கிற ஐயப்பனுக்கிட்ட போய் இருமுடியை சாத்த முடியுமா? இல்லை ஹாலிலேயே அங்க பிரதர்சனம் பண்ணி சுத்த முடியுமா? லூசும் பைங்க. நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கரண்ட் வேணும் தான். என் வீட்டு வாசலில் போகிற கரண்ட் கம்பியெல்லாம் கரண்ட் வருதுன்னு அதில் கை வைக்கக்கூடாது. அதுக்குன்னு சார்ஜ் போட ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இறைவனின் தெய்வீக ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளத்தான் கோயில்களை இந்த மண்ணிலே நாம் எல்லோரும் கொண்டு வந்தோம். உமையம்மை உன்னில் ஒரு பாதி என்று வேண்டும் என்று கேட்டபோது சிவபெருமான் இருக்கின்ற கைலையின் வீட்டில் தரவில்லை, அண்ணாமலையார் கோயிலுக்கு வர சொன்னார் என்று சொன்னால் அது அங்கங்க கிடைச்சாதான் அதுக்கு மரியாதை. குடும்பங்கள் எப்போதும் நம்மை சுயநலமான ஒரு பாதைக்குத்தான் கொண்டு போகும். கோயில்கள் மட்டும்தான் என் சொத்தை கோயிலுக்கு தருவேன் என்கிற பட்டினத்தார்களை உருவாக்கும் என்பதுதான் கோயிலினுடைய பெருமை என்று நாங்கள் சொல்லுகிறோம். 3 வயது ஞானசம்பந்தர் குழந்தையை
தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று 3 வயது குழந்தையின் மனதில் கூட காதலோடு இறைவன் அமர்ந்தது சீர்காழியின் கோயிலிலே தவிர அவனுடைய வீட்டில் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். சூளை நோயோடு அப்பர் பெருமான் வந்தபோது திருநீறு பூசி வைத்தது அவள் அக்காதான். ஆனால் அந்த சூளை நோயை போக்கி இனி நீ திருநாவுக்கு அரசு என்று ஒலித்தது வீரட்டான கோயிலிலே தவிர அவருடைய வீட்டில் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாக முடியுமா என்று கேட்ட சுந்தரரை தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கு அடியேன் என்று அடியாருக்கு நான் அடிமை என்று சுந்தரரை சொல்ல வைத்தது ஆரூர் கோயிலில் அமர்ந்த பெருமான் என்று சொன்னால் அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் சுந்தரரும் வாரி வாரி தந்த தேவார பாடலெல்லாம் கோயிலின் தாழ்வாரங்கள் கேட்க சொல்லப்பட்டதே தவிர அது வீடுகளில் சொல்லப்படவில்லை. தேவாரத்திலிருந்து கோயில் எல்லாம் எடுத்துருங்க, தேவாரம் கிடையாது. அருணகிரிநாதரின் திருப்புகழிலிருந்து கோயில் எல்லாம் எடுத்துருங்க, திருப்புகழ் கிடையாது. இன்னும் சில நாழிகை தள்ளி பிறந்தால் உன்னுடைய குழந்தை சிவாலயங்கள் கட்டும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த தாய் தன்னை தலைகீழாக தொங்கவிட்டு கொண்டாள் என்றால் தாய் குடும்பத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த தாயே இந்த கோயிலுக்காக தன்னை தலைகீழாக்கி கொள்ள சொன்னாள் என்றால், அதாவது நடுவர் அவர்களே, அவர்கள் யாருக்காக வாதாடுகிறார்களோ அவர்களே எங்களுக்காக வாதாடுகிறார் என்று சொன்னால் இப்போதே நீங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் சால பொருந்தும் என்று சொல்லுகிறோம். நோய் தீர வேண்டும் என்று நம்முடைய சமயபுரத்து கோயிலில் படுக்கிறார்களே தவிர வீட்டிலே யாரும் படுப்பதில்லை. காரணம், இறைவன் உரைகின்ற இடம் எல்லாமும் என்றாலும் அவன் ஓங்கி உயர்கின்ற இடம் கோயில்தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக நிறைவு பண்ணியிருக்கார் கோயிலை பற்றி. நம்ம முன்னோர்களை நாம் ரொம்ப வணங்கணும். கிராமங்கள் நிறைந்தது தான் நம்முடைய திருநாடு. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கோவில், குளம், வாய்க்கால், ஏரி என்று ஒரு கட்டமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? என்னைக்கோ ஏற்பாடு செய்த அந்த மூத்தவர்களை எல்லாம் நம்ம நன்றியோடு வணங்கணும். நாவுக்கரசர், நான் ஞானசம்பந்த பெருமான், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எத்தனையோ பேரை நம்ம திலகவதியார், மங்கையர்க்கரசியார், அத்தனை பேரும் நம்ம சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி யார் ரோல் மாடல்னு தெரியலையே, யார் பின்னாடி போகணும்னு கூட இந்த இளைஞனுக்கு தெரியலையே. ஈன்று புறந்தறுதல் எந்தடை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிரவாள் அருஞ்சமம் முறிக்கு களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய கடமைகளையும் அவரவர்கள் சரியாக செய்வதே தலை சிறந்த ஆன்மீகம். அதைத்தான் ஒரு வீடு சொல்லி கொடுக்கறது. வீடு சொல்லி கொடுக்குதுங்க, அவங்க தானே முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே நீங்கள் உங்கள் இளமை பருவத்துக்கு வாங்க, முத யார் நமக்கு கடவுளை சாமி கும்பிட சொல்லி கொடுத்தது யார்? அம்மா தானே சொல்லி கொடுக்குறா. உம்மாச்சி கும்பிடு, உம்மாச்சி கும்பிடுன்னுவா. அது என்னங்க உம்மாச்சின்றது? உமா மகேஸ்வரனை கும்பிடுன்னு அர்த்தம். சாமி கும்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தவளே அவள் தானே முதல் தெய்வம். அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. அப்புறம்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா. இங்கேருந்து தானே அங்கே வரணும். அப்படி ஒரு நல்ல பண்புகளை எல்லாம் வழிவகுத்து கொடுத்து ஒரு தாய் தான் எடுத்து சொல்லுகிறாள், தந்தை தான் நெறிப்படுத்துகிறான், ஒரு ரோல் மாடல். அதுக்கு அடுத்தது தான் ஆச்சாரியனும் தெய்வமும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விஷயம், மாதா பிதா ரெண்டும் சேர்த்தா குடும்பம், குருவையும் கோயிலையும் சேர்த்திங்கன்னா கோயில்னு வந்துடும். இப்போது 4 சொல்லில் 2 இங்கே வருது, 2 அங்கே வருது இல்லைங்களா? குடும்பம் இல்லாமல் கோயில் கிடையாது, கோயில் இல்லாமல் குடும்பம் கிடையாது. காடவர்கோன் என்ற ஒரு மாபெரும் மன்னன் அவன் நிஜ கோயில் கட்டினான். நிஜ கோயில் கட்டினதுக்கு 4 நட்சத்திரமும் ஒரே நாளில் அமைஞ்சு போச்சு. ஆனால் திருநின்ற ஊரில் ஒரு அடியார் மனக்கோயில் கட்டினார். அவர் பேர் பூசலார்னு பேர். பகவான் இறைவன் வந்து அவருடைய கனவுல தான் சொல்கிறார், நீ கட்டிய திருக்கோயிலுக்கு அதே 4 நட்சத்திரத்தில் நான் எழுந்தருள்வேன்னார். அப்போ எதுக்காகன்னா, நிஜ கோயில் கற்கோயிலுக்கு போகாத மனக்கோயிலுக்கு குடியேறிய வரலாறு கூட நம்முடைய நாயன்மார் வரலாற்றில் வரக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது சார். அப்படி ஒரு அன்பினுடைய அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை வேண்டுகிற ஒரு அற்புதத்தை தான் கோயிலிலிருந்தும் பிரிக்க முடியாது, குடும்பத்திலிருந்தும் பிரிக்க முடியாது. நிறைய குடும்பங்கள் கோயிலாக இருந்து பொறுப்பு குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று வைக்கிறது. உலகத்தின் பல நாடுகளில் பரவி இருந்தாலும் விரவி இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டுக்கு எல்லாரும் புறப்பட்டு வர்ற அழகும் நம்ம நாட்டில் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற உண்மை.
ஆகையினால் இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் கோவில்கள் காரணமாக இருக்கிறது, ஆனால் குடும்பங்கள் தான் அக்கறையோடும் அதை பொறுப்போடும் நெறிப்படுத்துகிறது என்பதனால் ஆன்மீக பண்புகளை அதிகம் வளர்ப்பது குடும்பமே என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இவர்கள் பேசினார்கள். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் கோயிலை கட்டி கும்பாபிஷேகமாக பண்ணிட்டார் சரவணன் கடைசியில், இல்லையா? ஒரு கருத்தை ஒரு சொல்ல கூட நம்மளால் எடுக்க முடியாது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்பா ஹாலில் உட்காந்துங்கிறாரு, 3 மணிக்கு பேப்பர் கொடுத்தேன், ஸ்கூல்லேருந்து ஓடி வரான், அப்பா இல்லாத நேரமாக இருக்குது, உள்ளே போயிடலான்னு நினச்சி உள்ளே போகிறான், மேத்ஸ் பேப்பரோடு உள்ளே போகிறான், அப்பா உட்காந்துங்கிறாரு, பயம் ஆகி போச்சு அவனுக்கு. ஓடி போய் நான் உள்ளே போகும்போதே அப்படியே ஐடியா ஃபார்ம் ஆகி போச்சு. அப்படியே போனால் அப்பாவை கட்டி பிடிச்சிங்கன்னா, அப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னா, சாப்பிட்டியான்னு புள்ள கேட்ட உடனே அந்த ஆள் நெகிழ்ந்து போனார். யாரா கேட்பா இந்த காலத்தில் புள்ள கேட்டானேன்னு. அந்த நேரம் பார்த்து நம்மளால் விட்டான், டேடி நான் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கினேன், நீ என்ன நினைப்பேன், ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னா 30 வாங்கியிருக்கிறேன்னா. அவர் அப்படியே கட்டி பிடிச்சினார். சார் இந்த மார்க்கு நேராக கொண்டு போய் கொடுத்துருந்தான்னா 4 அடி போட்டிருப்பார். அந்த தாக்குதலை கூட ஒரு தாக்குதலாக மாற்றுகிற புத்திசாலித்தனம் அந்த பையனுக்கு இருந்தது பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை நான் இப்படி பாருங்கள் சார், திறமை உடையவன் அறிவாளியாக வருவான், புத்திசாலி உடையவன் தான் சமுதாயத்தோடு நெருங்கி இருப்பார். 2 இருக்குது சார். 2 அந்த புத்திசாலித்தனம்ன்றது ஞானத்தினுடைய சாரம், அது ஆண்டவன் கொடுத்திருக்கிற சொத்து சார். திறமை இல்லாதவன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதே கிடையாது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாமா. சமூக ஒற்றுமை வரணும்னா கோயில் வேணும். தேர் திருவிழாவில் ஊரே ஒன்று சேர்ந்து இழுக்கணும், வடத்தை பிடிக்கணும். அதனால் ஊர் ஒற்றுமை, ஒரு வீட்டில் இருக்கிற உறுப்பினருடைய ஒற்றுமைக்கு வேணால் குடும்பங்கள் காரணமாக இருக்கலாம். ஒரு ஊரே ஒற்றுமையாக இருக்கணும்னா அது ஒரு கோயில்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் ஏராளமான சிறப்புகள் உண்டு கோயில்களுக்கு. ஒரு தேங்காயை ஏன் சார் உடைக்க சொன்னான் கோயிலுக்கு? மீண்டும் பிறப்பதற்கு கர்மா காரணமாக இருக்கிறது தான் தேங்காயோடு இருக்கிற மட்டை. அந்த கர்மாவை முதல்ல விலைக்கிறோம், கர்மா விலகி விட்டது. அந்த கனமான தேங்காயை கொண்டு போய் உள்ளே கொடுக்குறோம் மூலஸ்தானத்தில். அவர் என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து அந்த கனமான பகுதியை உடைக்கிறார். அந்த கனமாக இருக்கிற தேங்காயோடு தான் ஆணவம். ஆணவம் அங்கே உடைந்து விட்டது. உள்ளே அங்கே தண்ணி இருக்குது பற்றியா தேங்காய்க்குள்ளே, அது நான் தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த தேங்காய் இருக்குதுன்னு நினச்சிருக்குது ஒரு மாயை. அந்த மாயையும் விலகி விடுகிறது. ஆணவம் கர்மா மாயை 3ம் விலகியது. பிறகு அந்த தேங்காய் உள்ளே வெள்ளை விளையேர் என்றிருக்கிறது. அதுபோல் இறைவா உன்னை வணங்க வந்த நான் என் உள்ளமும் வெள்ளையாக இருக்கிறது என்று அங்கே இறைவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு தத்துவத்தை தான் அங்கே அழகாக வச்சிருக்கிறான். மணி அடிக்கிறான் நெய்வேத்தியம் பண்ணும்போது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது சார். எங்கேயோ எதையோ நினைத்து கொண்டிருப்பவனுடைய மனசை கூட ஒருமைப்படுத்துகிற ஒரே ஒரு ஓசை தான் கோவிலிலே ஒலிக்கப்படுகிற மணி ஓசை. அந்த ஓசை ஒலித்த போது எல்லாரும் ஒரு நிலைக்கு வந்துடுறான். 1000 எண்ணங்களிலே அலைமோதி கொண்டிருந்த உள்ளமெல்லாம் ஒருமுகப்படுத்துகிறத. பறந்து விரிந்து கிடக்கிற எண்ணங்களை ஒருமுகப்படுத்தினால் மனதுக்குள் ஒரு வல்லமை சக்தி பிறக்கும் என்றால், அந்த சக்தி ஆலய வளாகத்துக்குள் மனம் ஒருமைப்படுகிற போதுதான் அது உருவாகும் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே அது சாத்தியமாகாது. கோவிலுக்குள் தான் அது சாத்தியமாகும் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் கோவிலே என்று சொல்ல வேண்டும் என்று இவர்கள் பேசினார்கள். ஆன்மீகம் கடவுள் வழிபாட்டினுடைய ஆணிவேர் அஸ்திவாரம் நம்பிக்கைதான். நாளையதென்பதே நம்பிக்கைதான், இல்லையா? நம்ம கையில் என்ன இருக்குது? அதனால தானே இறைவன் அழகான ஏற்பாடு வச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது ஒரு முறையாக இருந்தாலும் இவன் வளமாக நலமாக மகிழ்ச்சியாக வாழட்டும் என்பதற்காகத்தான் ஒரு டேட்டை மட்டும் நமக்கு தெரிய வச்சான். இன்னொரு டேட்டு இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாதது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா அப்ளிகேஷனையும் வாங்கி போடுறான். டேட் ஆஃப் பர்த்துன்னு டேட் ஆஃப் டெத்து இருக்குது, அது நமக்கு தெரியாது. தெரிஞ்சால் நம்ம எவனாவது நிம்மதியாக இருப்பானே சார்? நீங்களே சொல்லுங்கள். நாளை காலையில் ஒருத்தர் நம்ம இந்த ஊரில் பார்க்குற போது ஓன் டேட்டுன்னா அவன் சொல்லுவான், ஓன் டேட்டை முதல்ல சொல்லு. அதனால் யாராவது கடன் கொடுப்பான் நமக்கு டேட்டெல்லாம் தெரிஞ்சா சார்? தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் சாருக்கு அது சந்தோஷம். அதை இறைவன் என்னமா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை மன ஒருமைப்பாடு, இந்த ரெண்டையுமே தருகிற ஒரே இடம்
நம்பிக்கை தானே. இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும்னு நம்புறோமா இல்லையா சார்? நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்று ஒரு வாசகம், பொன்வாசகம் இருக்கிறது என்றால் அது ஆலயங்களால் மட்டும்தான் நடக்கும் என்றால், இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் நடக்கும், அந்த கோயிலுக்கு போனால் பிள்ளை பேர் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் நட்பு வளரும், இந்த கோயிலுக்கு போனால் உறவுகள் பெருகும், இந்த கோயிலுக்கு போனால் சிக்கல்கள் தேரும்னு அந்த நம்பிக்கையோடு ஆலய வளாகங்களுக்குள் வலம் வந்து அந்த நம்பிக்கையை விதையாக்கி கொண்டு வருகிறானே மனிதன், அந்த நம்பிக்கையின் ஆதாரமே திருக்கோவில்களாகத்தான் இருக்கிற காரணத்தினால் குடும்பத்துக்கு 49 மதிப்பெண், கோயிலுக்கு 51 மதிப்பெண் கொடுத்து கோவிலே ஆன்மீக பண்புகளை அதிகம் வளர்ப்பது கோவிலே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.